கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் வழக்கில் சிபிஐ விசாரணை தேவையில்லை, எந்த உண்மையும் மறைக்கப்படவில்லை, வெளிப்படைத்தன்மையுடன் விசாரணை நடைபெறுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. கள்ளச்சாராயம் விற்பனையில் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாக நிரூபித்தால் பொது வாழ்க்கையிலிருந்து விலக தயார். ரிவிஷவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் கூட்டாக பாமகவின் ராமதாஸ் அன்புமணிக்கு சவால். டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொது வாழ்விலிருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கள்ளச்சாராயம் விற்பனையில் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாக நிரூபித்தால் பொது வாழ்க்கையில் இருந்து விலக தயார். ரிவிஷவந்தியம் எம்எல்ஏ வசந்த் கார்த்திகேயன், சங்கராபுர எம்எல்ஏ உதயசூரியன் கூட்டாக பாமகவின் ராமதாஸ் அன்புமணிக்கு சவால். குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொது வாழ்விலிருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். விஷச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் அரசு மெத்தன போக்குடன் செயல்படுகிறது. கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு வர தாமதம் ஆனதற்கு ஆட்சியரின் பேட்டியே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் நீதியை நிலைநாட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட சிபிஐ விசாரணை கட்டாயம் தேவை. சிபிசிஐடி விசாரணையில் உண்மை வெளியே வராது என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. விஷச்சாராய முறிவுக்கு உரிய மருந்தை தெளிவாக எடுத்து கூறினேன், ஆனால் மருத்துவத்துறை அமைச்சர் அல்சர் மருந்தை சொல்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றும் அமளி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை பேச அனுமதிக்க கோரி அமளியில் ஈடுபட்டதால் கூச்சல், குழப்பம். சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக பேச அனுமதி மறுப்பு. சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக எம்எல்ஏக்கள். கள்ளச்சாராய விவகாரத்தில் யாருக்கும் இரக்கம் காட்ட வேண்டாம், மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மருந்தி வீட்டிலேயே இருந்த 55 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சை. மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வந்த 8 பேரின் உடல்நிலை முன்னேறியுள்ளது. ஆட்சியர் பிரசாந்த் பேட்டி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் உயிரிழப்பு தொடர்பாக 3 பேர் மீது கொலை வழக்கு பதிவு. ஏற்கனவே கைதான சின்னத்துரை, ஜோசப் ராஜ் மற்றும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ராமன் மீது கொலை வழக்கு பதிவு. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதாக பாஜக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். திமுகவுடன் 250 ஆண்டுகள் ஒப்பந்தம் போட்டாலும் தவறில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் உள்ளிட்டோர் வாழ்த்து. உலக புகழ்பெற்ற திருத்துறைப்பூண்டி தேசிய நெல் திருவிழா கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பாரம்பரிய நெல் ரகங்களை ஆர்வமுடன் கண்டுகளித்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஒருவர் மூளை சாவு. 10 பேருக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து தப்பி சென்றவர் பலி. சங்கராபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. உறவினர்கள் கதறல். விசச்சாராய உயிரிழப்பு எதிரொலியாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குநர்
ரவிவர்மன் கள்ளக்குறிச்சியில் ஆய்வு. வட்டாட்சியர் அலுவலகம், காவல் நிலையம் உள்ளிட்டவை அருகிலிருந்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 53,560 ரூபாய்க்கு விற்பனை. ஆந்திர மாநிலம் குண்டூரில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அலுவலகம் இடிப்பு. ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு. பீகார், சிக்கிம், மேகாலயா, மணிப்பூர், மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யலாம். கர்நாடகா, கேரளா, கோவா மாநிலங்களில் நாளை அதிக கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணியின் ஆதிக்கம் தொடருமா? வங்கதேச அணியுடன் இன்று பல பரீட்சை.